இருக்கிறதுலே பெரிய பழம் பலாப்பழம் தான். முக்கணிகளில் மா, பலா, திராட்சை, வாழை, இதுதான் நம்முடைய முக்கணி. மக்களுக்கு சுவையான சுவையை தருகின்ற அத்தனை புரதச்சத்துக்களும் இந்த 3 பழங்களில் இருக்கிறது. இந்த பலாப்பழத்தை நேற்று ஈவினிங்கில் அங்கே போயிருந்தேன். நான் திருவாரூரில் கூட்டனால நான் கிளம்பிட்டேன், நீங்கள் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு. ஊர் நெருங்க திருவாரூரில் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும்போது பலாப்பழம் சொன்னால் நம்ம குழுக்களில் கிடச்சிருச்சுங்கிற தகவல் வந்துச்சு. நாங்கள் அங்கே போய் 2 நிமிஷம் தான் ஊர் பூரா பரவிடுச்சு. எனக்கு செல்லு கையில் இருக்கிறதுனால வாட்ஸ்அப்பு அது மெசேஜ்லாம் போயிடுச்சு. போய் அந்த திருவாரூர் ரவுண்டானில் நிற்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட தாய்மார்கள் சகோதரிகள் நிறைந்து இந்த கிராம பணியில் ஒரு பாட்டவே அவங்க எடுத்து விட்டாங்க, பலாப்பழத்துக்கு ஓட்டு கேட்டு. ஆக ஒரு பழக்கமான சின்னத்தை சொல்லுவது வெகு சுலபமானால் புதிய சின்னத்தை அறிவிக்கப்பட்ட சில நொடிகளில் மக்களுடைய இதயங்களில் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது இந்த பலாப்பழ சின்னம். அதை பாட்டாக தொகுத்து நான் இறங்கி அந்த பெருமக்கள்லாம் பார்த்து வணக்கம் சொல்லிட்டு மண்டபத்துக்கு போனால் ஏகப்பட்ட கூட்டம். அந்த அளவுக்கு ஆரவாரத்தோடு அந்த பலாப்பழத்தை சின்னத்தை தலையில் தூக்கிட்டு அங்கே இப்போ மேடைக்கு கொண்டு வந்துட்டாங்க. எங்கே போய் அந்த தவறத்தை வெற்றி பெற்றாங்கன்னு தெரியல. வெந்த மரத்தை பறிச்சாங்க. அந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமுடன் வரவேற்று இந்த வரவேற்பையும் நீங்கள் இதய சித்தியோடு எனக்கு தருகின்ற ஆதரவையும் பார்த்து நான் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதனை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக நல்லவரெல்லாம் சேர்ந்து தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்ற ஒரு நல்ல அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அவங்க கூட்டணியை பத்தி எனக்கு முன்னால பேசலாம் சொன்னாங்க. நான் திரும்ப அதுக்கெல்லாம் போக விரும்பல. ஏன்னா உங்களுக்கு அருமை எல்லாம் தெரியும். டிவி பார்க்குறீங்க, அவங்களுடைய ஆட்சியினுடைய நிலைமையெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆக மீண்டும் மாண்புமிகு பாரத பிரதமர் இந்திய தேசத்துடைய நிலையான பாரத பிரதமராக வர வேண்டும் என்று இந்தியாவில் மக்கள் அலை வீசிக் கொண்டிருக்கிறது. 400க்கும் மேற்பட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் கட்சியாக மாபெரும் வெற்றியடையும் என்ற சூழ்நிலை நிலவிருக்கிறது. அந்த கடலில் நானும் ஒருவனாக அந்த சமுத்திரத்தில் என்னுடைய வெற்றியும் கொண்டு போய் சேர்க்கின்ற பொறுப்பு நாடாளுமன்ற ராமநாதபுரம் தொகுதியில் வாழ்கின்ற பெருமக்கள் உங்களை சார்ந்திருக்கிறார். உறுதியாக அவர் மீது எனக்கு தனிப்பட்ட அபிப்பிராயம் இருக்கும். நீண்ட பிரச்சனை, ஜல்லிக்கட்டு பிரச்சனையை தீர்ப்பது மட்டுமல்லாமல் 4.5 ஆண்டு காலம் நான் கேட்ட தமிழர் அரசு கேட்ட அத்தனை நிலைகளும் அவர்கள் தந்தார்கள். தேசிய அளவில் ஒரு கூட்டணி அமைத்தார் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர். தனக்கு வலதுபுறத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி உட்கார வைத்தார். என்னப்பா வந்தது உனக்கு? உட்கார வச்சுட்டு அவர் வாழ்த்து கூறி அனுப்பிச்சு ஒரே வாரத்தில் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். எதுக்கு வாபஸ் வாங்க காரணம் சொல்லு. ஒண்ணும் இல்லை. என்ன துரோகம், எவ்வளவு பெரிய துரோகம். பெறுகிறதெல்லாம் இந்த 4 ஆண்டு பெற்றுவிட்டு கொஞ்சம் கூட மனுஷனுக்கு நன்றி வேணாமா? யாரால் இந்த 4 வருஷம் பிரச்சனை இல்லாமல் நீ ஆட்சி செஞ்ச? எனக்கு தெரியும் எப்படியெல்லாம் இந்த அமைச்சர்லாம் போய் அங்கே பேசி எல்லா திட்டங்களையும் வாங்கிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் கூட நன்றி வேணாமா? இது எதுக்காக இந்த தேர்தல்? மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலா, நாடாளுமன்ற தேர்தல்? நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனையோ கட்சி ஆண்டு இருக்கிறது. இந்த 10 ஆண்டு காலம் நரேந்திர மோடிஜி அவர்கள் தந்த நல்லாட்சியை போல எந்த ஆட்சியும் இல்லை என்ற நிலை உருவாயிருக்கு. முக்கியமான பிரச்சனை தமிழர்கள் பிரச்சனை, நம்முடைய மீனவர்களுடைய பிரச்சனை மீன்பிடி தொழில், கச்சத்தீவு. இந்த கச்சத்தீவு நம்முடைய ராமநாதபுரம் மண்ணினுடைய சொத்து. இந்த ராமநாதபுரம் மன்னர் ராஜா சேதுபதியுடைய சொத்து. அந்த சொத்து ராஜா சொத்தாக இருக்குமா? இந்த மண்ணுடைய சொத்து. வருவாய்த்துறையில் தாமர பட்டயங்களில் அங்கு பொறிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஆவணம் நம்முடைய தமிழக அரசுடைய கஜனாவிலும் இருக்கிறது. மாண்புமிகு அம்மாள் எதிர்கட்சியில் வழக்கு போட்டார்கள் உச்ச நீதிமன்றத்தில். இது ராமநாதபுரம் ராஜா சேதுபதியுடைய சொத்து.
இந்த சொத்தை ஒரு சாதாரண 1 சென்ட் இடத்தை அரசு எடுப்பதற்கு அவருக்கு முறைப்படியான நோட்டீஸ் கொடுத்து அரசாணை வெளியிட்டு அவருடைய கருத்தை கேட்டு அரசாணை வெளியிட வேண்டும். இவ்வளவு பெரிய சொத்து ஒரு தீவவே காங்கிரஸ் அரசு தாரை வார்த்தை சொன்னால் 2 சபைகளிலும் லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் அனுமதி பெற வேண்டும். முழுமையாக ஜனாதிபதி ஒப்புதல் பெற வேண்டும். தமிழக அரசு ஒப்புதல் பெற்ற பின்னால்தான் ஜனாதிபதி ஒப்புதல் பெற வேண்டும். இவை எதுவுமே இல்லாமல் 74 கொடுத்துட்டாங்க. அதனால என்ன ஆச்சு? நாம் கச்சத்தீவில் நம்முடைய மீனவர்கள் மீன்பிடி தொழிலை சுற்றி செய்து அங்கே அவலைகளை உலர்த்துவதற்கு அங்கு தங்கி ஓய்வு பெற்றவர்களுக்கும் பயன்படுத்தப்பட்ட நிலை முழுவதுமாக மாற்றப்பட்டு கச்சத்தீவுக்கு 2 நாட்டிக் மைலுக்கு முன்னாலே அது இலங்கையோட சேர்ந்து போச்சு. எவ்வளவு பெரிய துரோகம்! இந்த கச்சத்தீவை மீட்பதற்கு நம்முடைய பான்வர்கள் இருக்கு அங்க சொல்லியிருக்கார். பழைய ஆவணங்களும் எடுத்து பார்த்திருக்கார். அந்த கட்சியில் எப்படி தாரை வார்க்கப்பட்டது என்று. நம்முடைய சொத்து என்பதை மறைக்கப்பட்டு அரசாணை வெளியிட்டிருக்கின்ற கருத்தை இன்றைக்கு வெளியிட்டிருக்கார். ஆக இந்த பிரச்சனையை அவர் தனிப்பட்ட பிரச்சனையாக தமிழரின் உரிமைகளை பெற்றுத் தருவதில் உறுதியாக மாண்புமிகு பாரத பிரதமரோடு நம்முடைய மக்களும் இணைந்து தர்ம யுத்தத்தை நடத்தி அதை பெற வேண்டும், பெற்றுத் தர வேண்டும் என்பதற்கு நானும் ஒரு காரணியாக இருப்பேன் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்து